ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜவாச்சலம் குக்கிங். அனவேசு கிருஷ்ணன் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான சுவையான காளான் கிரேவி எங்க அத்தையோட ஸ்டைல்ல எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதே ஸ்டைல்ல செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்டை பதிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸா வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான காளான் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு 200 கிராம் காளான் பாக்கெட்டுகளை நல்லா கிளீன் பண்ணி 4 துண்டுகளா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு, இஞ்சி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா பெருஞ்சீரகம், பட்டை, 1/2 ஸ்பூன் மிளகு, வத்தல் ஒரு 15, கொஞ்சமா தேங்காய் சில்லு எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு மசாலாவா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் போட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காளான் துண்டுகளையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த காளானை லேசா கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம். காளானை பொறுத்த வரைக்கும் அதுவா தண்ணி விட்டு வேகும். சோ கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தண்ணி விட்டு வெந்திருக்கு பாருங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம். அதுவாகவே இவ்வளவு தண்ணி விட்டு வெந்திருக்கு. சோ இப்போ ஒரு தக்காளிய பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். தொடர்ந்தாப்புல நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு அந்த சேர்த்திருந்த தண்ணி வத்தி கிரேவி பதத்துக்கு வந்த உடனேயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான சுவையான காளான் கிரேவி நொடியில மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ்க்கு சூப்பரா இருக்கும் இந்த காளான் கிரேவி. உளுந்தஞ்சோறுக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும் இந்த காளான் கிரேவி. நான் ஏற்கனவே உளுந்தஞ்சோறு எப்படி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இப்படி உளுந்தஞ்சோறோ அல்லது ஒயிட் ரைஸோ வச்சு ஆவி பறக்க நம்ம ரெடி பண்ண காளான் கிரேவியையும் வச்சு கூடவே கொஞ்சம் காளான் 65 அதையும் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம டக்கர் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோட மட்டும் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஸ்டைல்ல காளான் கிரேவிய உங்க வீட்டுல வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்டை பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜோசலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ரங்கோலி பை சசிகலா பிரான்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.